வணக்கம். அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் புதுசா இறங்கியிருக்கு. கருத்தரிப்பு மையம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர். ஃபெர்டிலிட்டி சென்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? செயற்கை கருத்தரிப்பு மையம். செயற்கை கருத்தரிப்பு மையத்துல ஒரு 25 கோடி ரூபாய் 62 வயது பெண்மணி டாக்டர் 62 வயது பெண்மணி டாக்டர் ஒரு 25 கோடி ரூபாய் டபக்குன்னு அமைக்கிட்டான். என்ன 25 கோடி அமைக்கிருக்கா? எப்படி அமைக்கிருக்கா? எப்படி தம்பதியரை ஏமாத்திருக்கா? என்னென்ன செஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல B1 போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல, ஆபரேஷன்ல ஈஸியா முழு நோய்ங்கிறத குணப்படுத்துறாங்க. சோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கோவை டாக்டர் மாணிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட், ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட். எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தியேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி, ராம் நகர், கோவை. முதல்ல வாழ்க்கையே நிலை இல்லடா, இந்த பொதுமக்களை எதுக்குடா இப்படி ஏமாத்துறீங்க? ரமணா படம் தான் ஞாபகம் வருது. என்ன டாக்டர் டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்க. செத்த படத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பா விஜயகாந்த். செத்த படத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. விஜயகாந்த் கரெக்டா சொல்லுவாரு. ஆனா 25 லட்சம் ரூபாய் அப்படின்னு கேட்பாரு. 22 லட்சம் ரூபாய் ஃபைன், 3 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணுது. செத்த பணத்துக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே டெத் சர்டிபிகேட் இருக்க கடைசியே காட்டுவார். இல்ல 25 லட்சம் ரூபாய் எண்ணி கொடுப்பா. அதுக்கப்புறம் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த ஞாபகம் தான், ரமணா போட ஞாபகம் தான் வருது. 25 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அங்க அம்மா சொல்லும், ஆரம்பத்துல நல்லா குடிச்சு குடிச்சு குடும்பத்தை கெடுத்தான்னு செத்து போய் 25 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருக்காளே, பரவாயில்ல வச்சுக்கோ பாரு விஜயகாந்த். அதே மாதிரிதான் இந்த கதை நடந்திருக்கு. எப்படின்னா, இந்த அம்மா ஃபெர்டிலிட்டி சென்டர் கவுண்டமணி சொல்ற மாதிரி, இனிமே இங்கே வரவானா, அங்கேயே சாமி கும்பிட்டுக்கோ, அங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி. எங்கன்னா கர்நாடகாவில் ஆரம்பிச்சிருக்கா, ஆந்திராவில் ஆரம்பிச்சிருக்கா, ஒரிசாவில் ஆரம்பிச்சிருக்கா, எல்லா இடத்துலையும் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஓகேவா? இவருடைய இனிமையான கனிவான பேச்சு. தம்பதியர் வராங்களா, அது 50 வயசானாலும் பரவாயில்ல, எப்படி பிறக்கும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இனிமையா பேசி உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஆனா கொஞ்சம் செலவாகும். ரமணா படத்தை சொன்ன மாதிரி கொஞ்சம் செலவாகும். எவ்வளோ? 30 லட்சம் ரூபாய். முதல்ல 15 லட்சம் அது ஹாஸ்பிட்டல் மற்ற செலவு, நர்ஸு, டாக்டர், பிறக்காத குழந்தைக்கு இதெல்லாம் 15 லட்சம். முட்டாப்பைய பணம் கட்டுறான் பாருங்க, முட்டாப்பைய பணம் கட்டுறா. 15 லட்சம் அதை நீங்க செக்கா கொடுத்துருங்க. மீதி 15 லட்சத்தை கேஷா கொடுத்துருங்க. அந்த 15 லட்சம் கேஷ் எதுக்குன்னா, அவங்க கருவை தூக்கி அந்த வாடகை தாய் வயிற்றுல வைக்கிறோம் இல்லையா, அவளுக்கு 15 லட்சம், எங்களுக்கு இல்லை. அவளுக்கு 15 லட்சம், எங்களுக்கு அந்த 15 லட்சம் ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ் இதுக்குதான். ஆக மொத்தம் 30 லட்சம். 15 லட்சம் செக்கு, 15 லட்சம் கேஷு, ரெண்டையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அழகான குழந்தைய நாங்க கொடுத்துருவோம். இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. உனக்கு ஆண் குழந்தை வேணுமா, பெண் குழந்தை வேணுமா? சில பேர் சொல்லுவான் எனக்கு ஆணா இருந்தா பரவாயில்லைங்க. சில பேர் கடவுள் விட்ட வழி, அவனுக்கு பெண்ணு. எல்லாம் அவ அருள்வாக்கும் படிச்சிருக்காளாட்டு, சைக்காலஜி இல்ல, அருள்வாக்கும் படிச்சிருக்கா அந்த அம்மா. பெண் குழந்தைனா ஏன்னா இந்த மிஷின் வச்சிருக்கா, அதுவே சட்டப்படி குற்றம், ஜெயிலுக்கு போகணும். ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் வச்சிருக்கா, அதே கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆணையே இருக்கு. இப்ப கூட ஈரோட்டில் பிடிச்சாங்க இல்லையா, என்ன அதனால இப்ப இல்ல, ஒரு வருஷம் முன்னாடி. அது என்னாச்சுன்னு தெரியல. இவங்க எப்படின்னா, இவங்க கருமுட்டை அந்த செமன் கொடுக்குறாங்கல்ல, ஆண்களுடைய செமன், அது வந்தோடனே தூக்கி குப்பையில போட்டுருவா. உடனே தூக்கி குப்பையில போட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கருத்தரிப்பு மையம், அதாவது எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கா இல்லையா, அங்க முகாம் போடுவா. இந்த மாதிரி ஸ்பெஷல் முகாம் இப்பெல்லாம் பார்க்குறீங்களா, ஃபெர்டிலிட்டி சென்டர் முகாம், இதில் இலவசம் அப்படிலாம் போடுறாங்களா, அது மாதிரி முகாம் போடுறது. கருத்தரிப்பு முகாம் அப்படி, ஃபெர்டிலிட்டி சென்டர் முகாம் அப்படின்னு சொல்லி முகாம் போட வேண்டியது. அந்த முகாமுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய கலைக்கணும் அப்படின்னு வராங்க. நல்லா புரிஞ்சுங்க, குழந்தைய கலைக்கணும் அப்படின்ட்டு வராங்க. அப்போ இந்த டாக்டர் சொல்றா, குழந்தைய ஏன் கலைக்கிறீங்க, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்,
உங்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்றோம். எப்படி? நாங்களே குழந்தையும் பார்த்துக்கிறோம், மெடிக்கல் செலவும் ஏற்றுக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணி நாங்களே எடுத்துக்கிறோம், 1 லட்சம் ரூபாய் நாங்களும் கொடுத்துட்றோம். சரி, 1 லட்சம் ரூபாய் பணம் வருதுங்கிறப்போ வறுமை கொடுமை நிறைய இருக்கலாம், அது சொல்ல முடியாது. அதனால அந்த பெண்கள் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு குழந்தைய கொடுத்துட்றாங்க. அந்த 30 லட்சம் ரூபாய் வருதா, அந்த 30 லட்சத்துல குழந்தை வந்த உடனே அவங்க முதல்ல 15 லட்சம் வாங்கிடுறான், செக்கா வாங்கிடுறான். அடுத்தது 15 லட்சம் குழந்தை கொடுக்கும்போது அவன் தான் கொண்டு வந்து கட்டுறான விட்டா பையா இல்ல வாழ. அந்த குழந்தையோட தாய்க்கு எவ்வளோ, 10 மாசம் சுமந்து பெற்ற தாய். போலீஸ்கார குள்ளா கணக்குதுன்னு கைட்டி வைக்கிறார், வக்கீல் கோர்ட்டு கணக்குதுன்னு கைட்டி வைக்கிறார். இந்த பெத்த தாய் பாருங்க, 10 மாசம் கருவை சுமந்து எடுத்து கொடுத்ததுக்கு 1 லட்சம் ரூபாய். பாக்கி 29 லட்சம் 62 வயசு அம்மணி டாக்டருக்கு போகுது. என்ன டாக்டருக்கு போகுது, பிரான்ச் ஓபன் பண்ணி வச்சிருக்காளே, பிரச்சனை இல்லையே. கனிவா பேசணும், இப்படிதான் நடக்குது எல்லா இடத்துலயும். மோசடிகள்லாம் இப்படிதான் நடக்குது. இப்படி நடந்துட்டே இருக்கிறப்ப இவளுக்கு கெட்ட நேரம் வருது. சனி பகவான் வரார். சனி பகவான் வந்தா என்ன பண்ணுவார், தண்டனையை கரெக்டா கொடுப்பார். நல்லது பண்ணா நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா. கெட்டது பண்ணா கெட்டது நடக்காத, கெட்டது வடித்தலால இவனுக்கு சனி வந்து உட்காந்துட்டார். ஒரு தம்பதி வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க. இன்னும் வேற அவர் கணவர் 2.5 lakhs 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கேட்டாரு. 2 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்காங்க. அதுவும் நடக்குதுங்க, கட்ட பஞ்சாயத்து நடக்குது. 2 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்காங்க. இது நடக்கும்போது அந்த தம்பதிக்கு சில சந்தேகங்கள் வருது. சந்தேகங்கள் வந்த உடனே இவங்களை கேள்வி கேட்கிறாங்க. யாரு, 62 வயது பெண்மணி டாக்டரை கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டோன்னா முன்னுக்கு முன்னும் பண்ணலாம். உண்மையை சொன்னா உண்மையை பேசுவா, பூரா பிராடா இருந்தா என்ன பண்ண முடியும், பதில் மாறி மாறி வரும்ல. அதுலதான் போலீஸ் டக்குன்னு ஊட்டியை பிடிச்சிடாங்க. அவங்களுக்கு சில டெக்னிக் தெரியும், எதை போட்டா எது வருது. ஏன்னா திருடக்கூடிய பழகிறனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ என்ன பண்ணாங்க, மாத்தி மாத்தி சொன்னாங்க. உடனே சந்தேகம் வந்துருச்சு தம்பதிக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு அதே ஆஸ்பத்திரியில கேட்டிருக்காங்க. இங்கெல்லாம் டிஎன்ஏ எடுக்க முடியாது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. உடனே இவங்க சந்தேகம் வந்து டெல்லியில போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. டெஸ்ட் எடுத்தா இவருடைய டிஎன்ஏவும் அந்த குழந்தையுடைய டிஎன்ஏவும் சம்பந்தமே இல்லை, சுத்தமா சம்பந்தமே கிடையாது. புரியுதா? அப்போ யாரோ கொடுத்த குழந்தைக்கு இவரு 30 லட்சம் ரூபாய் கப்பம் கட்டி வாங்கினாங்க. உண்மையை உணர்றாரு. புரியுதா? உண்மையை உணர்ந்து நேரா வந்து போலீஸ்ல வந்து புகார் கொடுக்கிறார். புகார் கொடுத்த உடனே அந்த டாக்டர் அம்மாவுடைய பையன் வக்கீலா இருக்காரு அந்த ஊர்ல. அவர் சொல்றார், நீங்க புகார் கொடுக்கலாம், ரொம்ப தப்பு, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். டேய், யார் மேலடா எடுக்கிறது? பணத்தை ஏமாந்தவன் அப்பாவி, அவன் சொல்றான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பவங்க மேல மிரட்டி இருக்கான் அந்த தம்பதியை. அதெல்லாம் மீறிட்டு இவங்க போய் புகார் கொடுத்துட்டாங்க. கொடுத்து போலீஸ் வந்து அதிரடி ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. எங்க, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா எல்லா இடத்துக்கும் டீம் போயாச்சு. போனா தோண்ட 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 குப்பையா வருது, கூலமா வருது. என்ன குப்பை கூலமா வருது. எப்படி அப்படின்னா, இதான் இந்த கருத்தரிப்பு முகாம் நடத்துறாங்க இல்லையா, அங்க வர குழந்தைகள் வராங்க இல்லையா, அவங்க குழந்தைய இவங்க பெத்து எடுத்து இவங்களுக்கு டைம் சொல்லிடுவாங்க. 10 மாசம் ஆச்சுன்னா அந்த குழந்தைய எடுத்து இவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியது. இப்படிதான் 25 வருஷம் சார், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 25 இயர்ஸ் 25 இயர்ஸா அமக்களமா சந்தோஷமா நடத்திருக்கா. புருஷனும் உடந்த. நல்லா பாருங்க பொது ஜனங்களே, மக்களே, நீங்க என்னன்னா, அந்த அனாதை இல்லத்துல இருக்கிற குழந்தை இறைவன் கொடுத்த குழந்தை, அதுல ஒண்ணு கூட நீங்க தத்து எடுத்துக்கலாம். உங்க டிஎன்ஏலே பிறந்தா உங்களுக்கே பாசமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்கே பிறக்கிற குழந்தை நம்ம மேலேயே பாசமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. 1 வயசுக்கு மேல தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவோம். ஏன்னா இது டிஜிட்டல் வேர்ல்டு. அந்த காலமே அப்படி இருந்தது, இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு. புரியுதா? வயசானப்பா சும்மா அவனுக்கு கால் இழுக்குது, கை இழுத்துட்டு கிடப்பான். அதனால உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசை இருந்தா அத மாதிரி இடத்துல எடுத்து வளங்க, அது பிரச்சனை இல்லை. எதுக்கு பணமும் போய் கேஸும் ஆகி மோசடி பண்ணி என்கொயரிக்கு போய் இது என்ன தேவையா? சரி, இப்போ நிகழ்ச்சிக்கு வர, ஏன்னா அதெல்லாம் நீங்க உள்ள வாங்கிக்கணும்.
முட்டாள்தனமா கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் விசாரணை பண்ணுவாங்க, அவங்கள ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? அது வந்து விசாரணை நடக்கும். வந்து என்ன போலீஸ் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆள்கடத்தல் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆள்கடத்தல் போன்ற நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் 25 பேரை கைது பண்ணியிருக்காங்க. போலீஸ் துறை எந்த விதத்திலையும் குறைய சொல்ல முடியும். 25 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மோசடி வழக்குல 25 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கடமையை கரெக்டா செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு பணம் போச்சு, அடுத்தது நீங்க கோர்ட்டுக்கு போகணும், அடுத்தது அந்த குழந்தையெல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? இப்போ வந்து கேஸ் கொடுத்த குழந்தைல 8 பேர் இந்த கவர்மெண்ட் இல்லத்துல இருக்கு, அரசு இல்லத்துல இருக்கு. இந்த பாவம் மூலமா இது எதுக்கு? ஸோ ஃபெர்டிலிட்டி சென்டர், உடனே குழந்தை பிறக்கும், நம்மகிட்ட பணம் இருக்கு, எங்கே கடன் வாங்கியே கட்டிடலாம், இங்கே கடன் வாங்கலாம், ஒன்றும் நடக்காது. அவன் தான் மாடி மேலே மாடியாக கட்டிட்டு போவான். என்ன ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கா? அதில் வந்து லைசன்ஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கானா? இதுமாரி பிறந்திருக்கா? அவங்களுடைய முக சாயல் சாடை இருக்கா? ஒன்று அப்பா இல்லை அம்மா இல்லை தாத்தா பாட்டி சாயல் வரணும்ல. புரியுதா? உன்னுடைய இதுன்னா அந்த சாயல் வரணும். அதுவும் இல்லை, உனக்கு டவுட்டா இருக்கா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற ஹாஸ்பிட்டல் படி ஏறாத பிராடு பைய. ஃபெர்டிலிட்டி சென்டர்னு வச்சுக்கிட்டு ஊரை பூரா கொள்ளையடிக்கிறானுங்க. எல்லாத்தையும் நான் குறை சொல்லவில்லை. லைசன்ஸ்டு அதை பார்க்கணும். மெயினா லைசன்ஸ்டு இருக்கான்னு பார்க்கணும். கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்கா? அந்த லைசன்ஸே இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி யாராவது பெற்றிருக்காங்களா, கரெக்டா இருந்திருக்கா, இதெல்லாம் விசாரணை பண்ணி தான் நீ பணத்தை கட்டணும். ஒரு ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு செலவு பண்ற, யோசனை பண்ற. அப்போ கொண்டு போய் மொத்தமா கொடுத்து அப்புறம் அழுதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? போலீஸ் என்ன பண்ணுவாங்க? 10 வட்டி கொடுக்கணும், உடனே போய் போட்டுடலாம். 50 லட்சம் 1 கோடி சார் சும்மா தான் கிடக்குங்க, வாங்கிங்க போட்டுறேன், நான் போட்டுறேன் சார். ஐயோ எவ்வளவு பணம், என்ன சார் பண்றது? வீட்லயே சும்மாவே இருக்கு அது போட்டுறது. புரியுதா? அவனும் வாங்கிட்டு இவங்க பணத்திலேயே வட்டியை கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டப்புன்னு மறைஞ்சிருவான். மறைஞ்சோடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இல்ல. இப்ப கூட ஒரு வாட்ஸ்அப் மோசடி வந்து பார்த்தா 100 ரூபா, பார்த்தா 10 ரூபா. எப்படா நடக்கும்? எங்கடா நடக்கும்? உழைக்கிறதே நடக்க மாட்டேங்குது. இல்லைங்க, இவங்க சரியானவங்க, அவங்க சரியானவங்க. எது? இவனுக்கு காசு வர வரைக்கும். காசு வந்து ஐயோ பெரிய திருட நாட்டுக்குமா. இந்த நாக்கு எப்படியெல்லாம் பேசு, மூளை யூஸ் பண்ணணும்ல. என்ன தங்கம் கஞ்சா கடத்தினாலும் 10 வட்டி கொடுக்க முடியாது, 6 வட்டி கொடுக்க முடியாது, 5 வட்டி கொடுக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அதுல மாற்றமே கிடையாது. அப்புறம் எப்படி போய் பணத்தை போடுறீங்க? அதே தான் இந்த மோசடி. இவன் யோசனை பண்ணிட்டா. ஏன்னா இதுல 50 வயசு 60 வயசுக்கும் பெக்கலாம்ல. ஏன்னா யார் பெத்த குழந்தையோ தானே. என்ன யார் பெத்த குழந்தையோ தானே. அதனால 50 வயசு தம்பதிக்கும் குழந்தை கொடுத்துருக்கா. அடுத்தவங்க வீட்டு குழந்தைய எடுத்து கொடுக்கறது என்ன வந்து 30 லட்சம் பணத்தை வாங்கிக்கிறா, 29 இவ அடிச்சிடறா, 1 லட்சத்தை அவளுக்கு கொடுத்துட்றா. பாவம் பெத்த தாய்க்கு 1 லட்சம் தான் போகுது. கர்ணன் கதை தான் இருக்கு. பெத்த தாய்க்கு 1 லட்சம், 29 லட்சம். இப்போ வந்து ரொம்ப நாள் அமுக்குனது வீரேந்திர ஹெக்டே வேறு இப்பதான் வெளியே வந்திருக்கு. ரொம்ப வருஷமா நடக்குது இதெல்லாம். 25 வருஷம். அருமையான டாக்டர், ரொம்ப நல்ல டாக்டர். ஏன்னா அழகழகான குழந்தைய கொடுக்குறாளே. ஒரிசா காரியத்தை கொடுத்துட்றா, கர்நாடகா காரியை கொடுக்குறா, பெங்களூர் காரியை கொடுக்குறா. ஏன்னா அழகழகான குழந்தைய கொடுக்க நல்ல டாக்டர், அருமையான டாக்டர். சொன்ன கரெக்டா கீப் அப் பண்ணுவாடா. புரியுதா? நாணயமா இருக்கிறவனால கீப் அப் பண்ண முடியாது. பிராடு பூரா கரெக்டா கீப் அப் பண்ணுவா. இதான் இப்ப கலிகாலத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைனா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இது வந்து நீங்க அனாதை இல்லம், இறைவன் படைப்பு. அதெல்லாம் அந்த குழந்தைங்க கடைசி வரைக்கும் பாசமா இருக்கும். ஏன் தெரியுமா? சைக்கிள்ல போய் ஸ்கூட்டர் வாங்கி கார் வாங்கினா அந்த குழந்தையோட அப்பா வாங்கினாருன்னா அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தையும் கஷ்டப்பட்டது பார்த்தது. அனாதை இல்லத்துக்கு வந்து சாப்பாடுக்கு சிரமப்பட்டிருக்கும். அதை எடுத்து கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அப்படியும் வேணாங்க, எனக்கு இதுதான் வேணும். சரி, உடனே நீங்க வந்து நல்ல ஃபெர்டிலிட்டி சென்டரை பார்த்து அது லைசன்ஸ்டா இருக்கான்னு பார்த்து, லைசன்ஸ்டு ஒன்றும் முக்கியம் இல்லை, அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சொந்தக்காரங்க வேண்டியவங்க பெற்றிருக்காங்களா எல்லான்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கட்டுகளை கட்டுனீங்கன்னா ரமணா படம் மாதிரி மறைஞ்சிரும். இப்ப வந்துருச்சா வெளியே? 1 காசு 2 காசு இல்லை, 25 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்கான் அந்த அம்மா. இப்ப அந்த கைது பண்ற காட்சி, அந்த டாக்டரை கைது, அவ எஸ்கேப் உடனே முடிஞ்சா உடனே ஏரோப்ளேன்ல பறந்துடுறாளுங்களே. யாரா இருந்தாலும் சரி, புரியுதா?
முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கவங்க பூரா லண்டன்ல தானே இருக்கான். ஃப்ராட் பண்ணவங்க பூரா ஒன்னும் அடிச்சு கொண்டு வர முடியல. எல்லாம் உள்ள அங்க உட்காந்துருக்கான். 1000 கோடி 10,000 கோடி பேங்க் திவாலார கண்டிஷன்ல இருக்கு. எஸ் பேங்குங்கிறான், எஸ்பிஐங்கிற, எப்படி கடன் கொடுத்தானே தெரியல. ஆனா ஒரு விவசாயி போய் கடன் கேட்டானா 100 நாள் நடக்க வைக்கிறான். அவன் தான் சோறு போடுறான் நம்மளுக்கு எல்லாம். இன்னைக்கு இந்த உயிர் ஓடுதுன்னா அவங்கதான். அவன் நிலத்துல இறங்கி ஏர் உழுதாதான் நமக்கு சோறு. அவன் சேத்துல கை வச்சாதான் நமக்கு சோத்துல கை வைக்க முடியும். அவனை பாவிங்க சாவடிக்கிறானுங்க. ஆனா இதை வந்து கோட் ஷூட் போட்டுட்டு அப்படி செயின் கீழ் 10 கோல போட்டுட்டு அப்படி வந்து நீல அவள் பெரிய ஆளா இருப்பாராட்டுங்க. அள்ளி கொடுங்க டக்குன்னு பறந்துடுறா அவன். சரி நேர்களே, இதெல்லாம் வந்து விளக்கத்துக்கு சொல்ல வர. ஏன்னா வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு வந்து அந்த காலத்துல சொன்னாங்க. ஆனா அதுவே சென்சிட்டிவா வச்சிருக்கான். இப்போ இதே வேலையாவே இருக்கா, ஏமாத்துறதே வேலையா இருக்கா. புரியுதா? நிறைய பார்த்துட்டே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை நேர்களே. ஃபெர்டிலிட்டி சென்டர் மோசடி ஒரு பெரிய மோசடியா இருக்கு. இது இனி வரும் காலங்கள்ல நடக்கக்கூடாது. முதல்லயும் நடந்தது, பிடிச்சாங்க. தமிழ்நாட்டிலையும் நடந்தது, இப்பயும் நடக்குது. இப்ப நடக்கிறது முக்கியம் இல்ல, இவ அடுத்தவங்க குழந்தைய உன் குழந்தை தான் எடுத்து வச்சுட்டா. இது உண்மை வெளியே வந்துச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன் ஃபியூச்சர்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 100 முறை யோசனை பண்ணுங்க. எல்லாரையும் விசாரிங்க. புரியுதா? எல்லாரையும் விசாரிங்க. பொண்ணுக்கு வந்து பையனுக்கு வந்து பொண்ணை கொடுக்கும்போது எப்படி எல்லாம் விசாரிக்கிறீங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சு நின்று அவ இனிமையா தான் பேசுவா. ஏமாத்துறவங்க பூரா இனிமையா தான் பேசுவாங்க. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். வயிற்றுல இருந்து குழந்தை வெளில வந்துடுற மாதிரி பேசுவாங்க. ஆனா ப்ராடா தான் இருப்பாங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன? ஓகே, ரொம்ப நன்றி நேயர்களே. இதை நல்லா பாருங்க, நிறைய பேருக்கு பகிருங்கள். எல்லாருக்கும் இது போய் சேரட்டும். புரியுதா? எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணும். எல்லாரும் விழிப்புணர்வோட இருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.